வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய நண்பர்கள் சார் இந்த யூபிஐ என்னுடைய செல்லில் அப்லோட் பண்ண முடியல, இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூபிஐனா ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், ஓஎஸ்எஸ் இது மாதிரி இருக்கிறதுல எல்லாம் நான் அப்லோட் பண்ண முடியல என்னுடைய செல்லில், என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை விளக்குறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுவரையிலும் யாரும் தந்திருக்காத ஒரு விளக்கம், நானே சொல்லாத ஒரு விளக்கம் இதில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க, மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, இதில் காசு பணம்லாம் எனக்கு இல்லை. ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அப்படியே ஒரு சின்ன சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நானும் வீடியோ போடலாம். ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய நண்பர்கள் இது அடிக்கடி கேட்குறாங்க இந்த கேள்வியை. சார், என்னால் யூபிஐ அப்லோட் பண்ண முடியல. யூபிஐனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், அப்புறம் என் பேங்க்கினுடைய ஓஎஸ்எஸ், இந்தியன் பேங்கோட ஓஎஸ்எஸ் ஆப், இதெல்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியல சார், என் செல்லில் அப்லோட் பண்ண முடியல, இதுக்கு என்ன காரணம், ஏன் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னதை வச்சு நான் கெஸ் பண்ணி சில ரீசன் சொல்லியிருக்கேன். இந்த ரீசன்னால் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ண முடியாது சார், இந்த ரீசனால் பண்ண முடியாதுன்னு விளக்கம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லையான்றதை எனக்கு தெரியல. ஏன்னா யாருமே அவங்களுடைய ப்ராப்ளத்தை முடிஞ்சோடனே, சார் இதனால் நீங்கள் சொன்னீங்க இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. தேங்க்ஸ் கூட சொல்ல வேணாம், நீங்கள் சொன்னதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன் சார், இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யாரும் சொல்கிறதில்ல. நானும் அதை கேட்குறதில்ல, எதிர்பார்க்குறதில்ல. ஆனாலும் அப்படி சொன்னால் தான் எனக்கு தெரியும், ஓ இந்த ப்ராப்ளத்தினால நம்ம சொன்னால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னோம், அது அவங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ நான் நிறைய ரீசன் சொல்லியிருக்கேன், இந்தந்த ரீசன்னால் உங்களது யூபிஐ அப்லோட் ஆகாமல் இருக்கும்னு. ஆனால் இதுவரும் சொல்லாத ஒரு ரீசனை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்பேன். இதுவரும் பெரும்பாலும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். முழுசாக பாருங்கள், தயவுசெய்து முழுசாக பாருங்கள். எனக்காக இல்லை, உங்களுக்காக சொல்கிறது. தயவுசெய்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த யூபிஐ ஏன் அப்லோட் பண்ண முடியல உங்கள் செல்லில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன கொடுத்துருப்பீங்க? பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க, ஆதார் அட்டை கொடுத்துருப்பீங்க, அப்புறம் செல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. முக்கியமானது இங்கே செல் நம்பர் தான். ஆதார் அட்டையும் பேன் கார்டை விடுங்க, அது இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை. செல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த செல் நம்பர் அந்த அக்கௌண்ட்டுக்கு உரியது. இப்போது இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்கள் பையனுக்கோ, உங்கள் பொண்ணுக்கோ, அல்லது உங்கள் மிஸ்ஸஸ்க்கோ, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கோ யாருக்காச்சும் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்பா அம்மாலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வயசாக இருப்பாங்க, அவங்களுக்கு செல்லு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் செல் நம்பர் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒன்று கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் அவங்க பசங்க அவங்களுடைய செல் நம்பரே கொடுத்துருவாங்க. அதாவது இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதே செல் நம்பரு, அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை மற்றவங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது அதே செல் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே, ஒரு சிஃப்க்கு மேலே, கரெக்டாக சொல்லலாம், ஒரு சிஃப்க்கு ஒரு செல் நம்பர் தான் கொடுக்கணும். இன்னொரு சிஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு வேறு ஒரு செல் நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் அப்படி இல்லாமல் ரெண்டுத்துக்கும் ஒரே செல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க்காரனை ஏமாற்றிடலாம். அவன் செல் நம்பர் கேட்குறான், நம்ம ஒரே செல் நம்பர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் அதே செல் நம்பரு, உங்கள் அப்பா அம்மா அக்கௌண்ட்டுக்கும் அதே செல் நம்பரு, உங்கள் அம்மா அக்கௌண்ட்டுக்கும் அதே செல் நம்பர் கொடுத்துறீங்க. ரைட்டு, பேங்க்காரனை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி. ரைட்டு. ஆனால் அது என்ன ஆகுன்னா, நீங்கள் அந்த யூபிஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு முடியாது. யூபிஐ ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபோன்பேயோ, கூகுள் பேயோ, பேடிஎம்மோ, இல்லை இந்தியன் பேங்கோடைய ஆப்ஸோ, மற்ற பேங்க்னால் மற்ற பேங்கோடைய ஆப்ஸோ, இது உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிஃப்க்கு ஒரு
செல் நம்பர் தான். நீங்கள் அடுத்த சிப் யூஸ் பண்ணுறீங்க, அடுத்த செல் நம்பருக்கு அதே செல் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்க அது ஏற்றுக்காது. ஏற்றுக்காதுன்னா அங்கே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம், ஆனால் இந்த யூபிஐ இங்கே ஓப்பன் பண்ண முடியாது, அலோவ் பண்ணாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பேங்க்கில் இருக்கிறவங்களும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சிஃபுக்கு ஒரு நம்பர் தான் சார் அப்படின்னு யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சில சமயம் நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா, சார் ஜிபே ஓப்பன் பண்ண முடியல, ஃபோன்பே ஓப்பன் பண்ண முடியல, இப்படி ஏதாவது சொல்லியிருந்தா, சார் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், எங்களுக்கு பேங்க்கு ஆப்பு தான் சம்மந்தம், அதில் ஏதோ ப்ராப்ளம்லாம் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து சொல்கிறோம். ஜிபேக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, கூகுள் பேக்கு ரெண்டும் ஒன்று தானே, கூகுள் பேக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பேடிஎம்க்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கும் பேங்க்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இந்த ரீசன் சொல்லவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் இந்த செல் நம்பர் கொடுத்துருக்குறீங்க, ஒரே செல் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் யாராச்சும் இதை பார்த்துருக்கிற நண்பர்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கும் அதே செல் நம்பரு, வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் அதே ஒரு செல் நம்பர் உங்கள் செல் நம்பரே கொடுத்துருந்தீங்கன்னா தயவு செய்து அதை மாற்றிடுங்க. அந்த செல் நம்பரை மாற்றுறீங்க, அப்போ தான் நீங்கள் யூபிஐ போன்ற ஆப்ஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது, அது அலோவ் பண்ணாது, ஓப்பன் பண்ணால் அலோவ் பண்ணாது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ரீசன். இது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால் பேங்க்காரங்களுக்கே தெரியாது. ரகசியமாக சொல்கிறோம், பேங்க்காரங்க கோவப்பட்டுக்குவாங்க, அதனால் இதை உங்ககிட்ட ரகசியமாக மெல்ல சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. ஸோ உங்களுக்கு அவங்கள விட அதிக விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் 2 அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு சிஃபுக்கு ஒரே செல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் யூபிஐ நீங்கள் பயன்படுத்த முடியாது. நீங்கள் தலைகீழ தண்ணி குடித்தாலும் அது முடியாது. அது ஏமாறிக்கிறவங்களை கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது. காரணம் என்னென்னா அதுதான் டிஃபெக்ட்டு, அதுதான் ஃபால்ட்டுன்னு நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்ல முடியும். இல்லைன்னா எனக்கும் அது தெரியாது. அந்த சிஸ்டத்தை பார்த்தா தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அங்கே ஸ்டாஃப் அதெல்லாம் பார்க்குறாங்களா, நீங்கள் அதை அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லி அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் தெரியல, அவங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த யூபிஐ ஆப்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் நினைவில் வச்சிங்க. ஒரு சிஃபுக்கு ஒரு செல் நம்பர் தான். அப்படி இல்லாமல் இன்னொரு சிஃப் நம்பரில் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு ஒருத்தங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதுக்கு வேறு செல் நம்பர் தான் கொடுக்கணும் ஒழிய அதே செல் நம்பர் கொடுக்கக்கூடாது. இதை நினைவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த யூபிஐ ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.